ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லூரில் இருக்கக்கூடிய அருணாத்புரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கம் அம்மா அப்படின்ற ஒரு ஃபேமிலி தாபாவுக்கு தான் நாம் இங்கே இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கம் அம்பா அப்படின்ற ஒரு ஃபேமிலி தாபாவுக்கு தாங்க இன்றைக்கி நாம் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த சைடும் வந்து வழி இருக்குது. தாபா வந்து கொஞ்சம் பெருசாகவே நல்லா இருக்குங்க, பயங்கரமாக. வந்து 2 இது இருக்குது. இது வந்து உள்ளேயும் இருக்குது, இது வந்து இன்சைடு. அப்புறம் வந்து வெளியில் நம்ம காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக இது வந்து வெளியிலையும் இருக்குங்க. அது வந்து கிச்சன், அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடங்க. இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் தாங்க உட்காந்துட்டு சாப்பிட போகிறோம் காத்தோட்டமாக. வந்து வெளியில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோங்க. ஃபஸ்ட்டில் போய்ட்டு உள்ளே வந்து ப்ளேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் காத்தோட்டமாக உட்காந்துட்டு சாப்பிடுவோங்க. இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உட்காருவோங்க. ஃபுல்லாக வந்து ரொம்பவே நல்லா பெருசாக இருக்குங்க, பெரிய ஆள் மாதிரி. நல்லா பெரிய ஒரு இடமா தான் இருக்குது. நல்லா ப்ளேஸ் வந்து பக்காவாக இருக்குங்க. பெரிய ஒரு இடமா இருக்குங்க. நல்லா வந்து பெரிய ஹாலாக இருக்குது. ப்ளேஸ் வந்து ரொம்பவே நிறைய பேர் உட்கார்ற அளவுக்கு நல்லா வந்து பெரிய ஒரு இடமா இருக்குங்க. ஆனால் நாம் வந்து வெளியில் வந்து தாங்க உட்காந்துட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ப்ளேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக வந்து லைட்டாக வேர்வை கொட்டுது, அந்த அளவுக்கு இருக்குது. பட் எனக்கு வந்து வெளியில் உட்காந்துட்டு சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு ஓகேவாக தெரிஞ்சுது. அதனால் வந்து நான் வெளியில் வந்துட்டேங்க. சரிங்க, இப்போ வந்து மெனு கார்டில் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அதை வந்து ஆர்டர் பண்ணிப்போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜஸ்ஸு, வெஜ்ஜஸ்ஸு அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. எல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். நாம் வந்து இன்றைக்கி நாம் என்ன ஆர்டர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டியும் அதுக்கப்புறம் பட்டர் ரோட்டியும் ஆர்டர் பண்ணிருக்குங்க. சரி, ரோட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து சரி இன்றைக்கி வந்து ரோட்டியும் அதுக்கப்புறம் பட்டர் ரோட்டியும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு வந்து சைடிஷாக என்ன வந்து கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கறியும் ஆர்டர் பண்ணிருக்குங்க. அது வந்ததுமே நாம் வந்து சாப்பிட்ருவோங்க. ஆர்டர் பண்ணதுமே 5 நிமிஷத்தில் வந்து பக்காவாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாருங்க. வாங்க இப்போ என்னென்ன இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. நம்ம ஆர்டர் பண்ண உடனே 5 நிமிஷத்தில் வந்து பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டிங்க. இது வந்து நார்மல் ரோட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டிருந்த அந்த டொமேட்டோ கறி வந்து அழகாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ரோட்டிங்க. இது வந்து பட்டர் ரோட்டி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோட்டியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்து மேலே பெப்பரை போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காரு. எலுமிச்சை மயமும் கூட வச்சுருக்காரு. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாங்க. இது வந்து பன்னீர் வந்து பாருங்கள் அப்படியே தெரியுது, பன்னீர் பட்டர் மசாலாங்க இது வந்து. சரி, நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோட்டி கூட வந்து இந்த டொமேட்டோ கறியை சாப்பிட்டு பார்ப்போங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோட்டியை பிச்சுக்கிட்டு இந்த தக்காளி கறி கூட அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த ரோட்டி கூட இந்த தக்காளி கறி இருக்குது, டொமேட்டோ கறி இருக்குது பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
சூப்பராங்க. உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. நான் எதுவே பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. உண்மையாகவே டேஸ்ட் வந்து ஒர்த்துங்க, செம்மையாக இருக்குது, குறையாக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டொமேட்டோ கறியை வந்து ஆட் பண்ணிப்போங்க. டொமேட்டோ கறியை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோங்க. டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அடிச்சுக்கவே முடியாதுங்க டேஸ்ட்டை வந்து. உண்மையாக நான் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டொமேட்டோ கறி வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காரம் அந்த இது எதுவுமே தெரியல, ஒரு குறையாகவே தெரியல எதுவுமே, அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க. ஒரு ரோட்டியை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து இன்னொன்று போட்டு சாப்பிட்ருவோம் அதையும். இதுக்கு வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலாவை ஆட் பண்ணி சாப்பிடுவோங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நினச்சி பார்க்க சொல்லவே ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஏன்னா இந்த டொமேட்டோ கறியே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுங்க, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ரோட்டி அப்படி பிரித்து அந்த பன்னீர் கூட அப்படி எடுத்துகிட்டு ரொட்டியை வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்து சாப்பிட போகிறோங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். உண்மையாகவே எக்ஸலண்ட்டுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இதையும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக எனக்கு பன்னீர்னாலே பிடிக்காது, பட் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே. நான் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன், பட் வந்து குறையாவே எதுவுமே சொல்ல தோணலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. வேறு மாதிரி டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. டொமேட்டோ கறியும் அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆட் பண்ணி அந்த ரோட்டி கூட சாப்பிட்டு பார்ப்போங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. சூப்பருங்க, உண்மையாகவே டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ரோட்டி சாப்பிடுங்க. உண்மையாக வேறு மாதிரி அவ்வளோதாங்க, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணுங்க, வேறு மாதிரி டேஸ்ட்டு.
வந்து இந்த பட்டர் ரோட்டியை ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க. நார்மல் ரோட்டிக்கே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட்டர் சொல்லவா வேணும், எப்படியும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டொமேட்டோ கறி கூட சாப்பிட்டு பார்த்துருவோங்க இந்த பட்டர் ரோட்டியை. அதே மாதிரி தாங்க இருக்கு, பெருசாக ஒன்றும் தெரியல. நார்மலாக நம்ம ரோட்டி சாப்பிட்ட மாதிரி தான், அது கூட எப்படி சாப்பிட்டோமோ அந்தளவுக்கு தான், அப்படியே தான் இருக்குது இதோட டேஸ்ட்டும். நல்லா இருக்கு. இது வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது பாருங்கள், அதை ஆட் பண்ணி சாப்பிடுவோங்க இந்த பட்டர் ரோட்டியோட. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த பன்னீரே பிடிக்காதுங்க. பன்னீர் வந்து அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து பிடிக்காது அதோட டேஸ்ட் வந்து. பட்டு இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதை செஞ்சுருக்கிற விதம் வந்து கரெக்டாக இருந்திருக்கு, அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கைப்பக்கம் வந்து அது நல்லா இல்லாத பொருளாக இருந்தால் கூட அது பக்காவாக வந்துடும் அவங்க செய்யும்போது, அதோட அவங்க கை பக்குவத்தில் இருக்குது. அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே அருமையாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வா, சூப்பர். டேஸ்ட்டு வந்து குறைய சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க. இந்த பட்டர் ரோட்டி கூட பன்னீர் பட்டர் மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இதுவை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குதுங்க. அந்த சுவையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகரிக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து. அடுத்தது வந்து என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து அண்ணா வந்து நம்ம சொல்லாமலே அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரம்பா சிக்கன் அப்படின்ற ஒரு இது வந்து அதை வந்து நம்மளுக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை வந்து எப்படி இருக்குது அதோட டேஸ்ட்டு அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. இதுதாங்க ரம்பா சிக்கன். கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் போட்டிருக்காங்க. சிக்கன் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி மேலே வந்து இந்த ரோட்டி மாதிரி அப்படியே போட்டு முந்திரியெல்லாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. பார்க்கும்போதே எச்சல் வந்து ஊறிட்டே இருக்குங்க. ஸ்மெல்லும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மேலே வந்து இந்த மல்லியெல்லாம் தூவி விட்ருக்காருங்க. பீஸா மாதிரி இருக்குது அப்படியே பார்க்கும்போது, இந்த வியூவில் பார்க்கும்போது பீஸா மாதிரி இருக்குங்க. இதை எப்படி இருக்குது அப்படின்றத, இந்த ரம்பா சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. இது ஃபுல்லாக சிக்கனா ப்ரோ? இந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கனுங்க, ஃபுல்லாக சிக்கன் தான். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் வந்து பார்த்துருவோங்க. இது வந்து எக்கு ஆம்லேட் மாதிரி போட்டு அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக வந்து சிக்கனை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த மல்லி, முந்திரி அதெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம்.
இது வந்து இந்த ரம்பா சிக்கன் வந்து செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க நம்மளுக்காக வந்து. அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு அது கீழே வந்து ஃபுல்லாக வந்து சிக்கனை வெறும் சிக்கனை இது பண்ணி அது கீழே வச்சுருக்காரு. ஃபுல்லாக வந்து மேலே வந்து அந்த ஆம்லேட் மேலே வந்து இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மல்லி வந்து லேசாக தூவி விட்டு அதை பக்காவாக அழகாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் முந்திரியும் அது மேலே வந்து போட்டிருக்காரு. அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சாப்பிட்டு பார்த்துருவோங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதை வந்து ரோட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. பட் வந்து இது வந்து எக்கு வந்து ஆம்லேட் போட்டு அதை வந்து பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க நம்மளுக்காக ஸ்பெஷலாக. அண்ணா வந்து நம்மளை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருங்க இந்த விஷயத்தில் வந்து. சாப்பிட்டு பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த ரம்பா சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. வாவ், இன்னும் வேறு லெவலுங்க டேஸ்ட் வந்து. செம்மையாக இருக்குது டேஸ்ட் வந்து, அடிச்சிக்கவே முடியாதுங்க டேஸ்ட் வந்து. இந்த ரம்பா சிக்கன் வந்து அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிக்கன் தாங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும், சிக்கனோட டேஸ்ட்டும் வந்து வரைக்கும் எதுலையுமே இந்த மசாலாஸ் குறையா தெரியவே இல்லைங்க. மசாலா வந்து பெரிய குறையவே தெரியல. பக்காவாக இருக்குது அந்த மசாலா, அந்த காரம் எல்லாமே வந்து பக்காவாக ஆட் ஆகிருக்குங்க. அதுவும் இந்த ரம்பா சிக்கன் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு வந்து, அடிச்சுக்கவே முடியாது. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நாம் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த வெங்காயத்தை மட்டும் சும்மா லாஸ்ட்டாக சாப்பிட்டு கிளம்புங்க. இந்த வெங்காயத்தையும் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. மசாலா அதனால வந்து மசாலா பெப்பரை லைட்டாக அப்படி தூவி விட்டுருக்காரு. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக ரொம்ப பிடிச்ச எலுமிச்சம்பழம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஓகேங்க, பில்லு பே பண்ணிட்டு இன்னும் கிளம்புங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட குறையே சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவாக இருந்துச்சுங்க எல்லாத்தோட டேஸ்ட்டு வந்து. நான் வந்து இங்கே வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. இங்கே வந்து எல்லா ஐட்டமும் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அது இந்த இடத்துல தாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு உணவு சாப்பிடுவேங்க, நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருக்கேன். உண்மையாக வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சுங்க. காஸ்ட்டும் அது ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுட்டு வந்து பக்காவாக இருந்துச்சு. அதுவும் இந்த ரம்பா சிக்கன் வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் வந்து எதிரே பார்க்கல. அது வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அண்ணா வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதோடய டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. அதை டிசைன் பண்ண விதம் வந்து அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மேலே வந்து நான் வந்து அது ரோட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அது ரோட்டி இல்லை, அது வந்து அந்த ஆம்லேட்டை முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை ஆம்லேட் மாதிரி பண்ணி அது கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், அது கீழே அது ஃபுல்லாகவே வந்து வெறும் சிக்கனே ஃபுல்லாக போன்லெஸ் சிக்கனே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காரு. அது மேலே வந்து இந்த ஆம்லேட் மேலே வந்து இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி அதுவெல்லாம் போட்டு முந்திரி கூட ஆட் பண்ணிருந்தார். அது மேலே வந்து முந்திரி எல்லாம் போட்டு பக்காவாக செம்மையாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்ட போது வந்து. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்ங்க.